அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மட்டும் சிறப்பான பயிற்சிலாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது திருடனை கண்டுபிடிக்கிறது, இந்த குற்றவாளி தூக்கி சிறையில் அடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தாண்டி சிறைக்குள் வரக்கூடிய கைதிகளை கையை எப்படி உடைக்கலாம், எப்படி பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க, எப்படி கஞ்சா கேஸு போடலாம்னு சொல்லி ஒரு கூடுதல் சிறப்பை கடந்த 3 ஆண்டுகளாக மிக உன்னிப்பாக திராவிட ஆட்சியில் பயிற்சி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பல கஞ்சா வழக்குகள், பல போலி வழக்குகள் தொடர்ச்சியாக போடப்படுறாங்க. அதில் குறிப்பாக சவுக்கு சங்கருக்கு இன்னும் சிறப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, கை காலை உடச்சி விட்டுட்டு உயிருக்கு நாங்கள் ஆபத்து ஏற்படுத்துகிற அளவிற்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விளவரையாக பார்க்க போகிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த 1 வார காலமாகவே அவருடைய வீடியோக்கள் தான் நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும். தமிழ்நாட்டிற்கே பெரிய கண்டென்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது, யூடியூபர் சவுக்கு சங்கரை வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் சோதனை, யூடியூபர் சவுக்கு சங்கரை வீட்டில் சீல் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பல கண்டென்ட்டுக்குள்ள யூடியூபுக்குள்ளே போனாலே பேசணும்னா ஒன்றே ஒன்று தான், சவுக்கு சங்கர். அதை பற்றி தான் பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ்நாடு அரசு பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியா இருக்குது தெரியுமா, யூடியூப்பு, அப்புறம் செய்தி நிறுவனங்கள்லாம் இதிலே முதல் கட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவை மருத்துவமனைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் வரார். எதற்காண்டினா அவருடைய வலதுகை அடிபட்டிருக்கு, முறிச்சிருக்காங்க, உடச்சிருக்கிறாங்க சொல்லப்போனால். அப்போ அதற்காண்டி சோதனை பண்ணுவதற்காண்டி ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி அவர் மருத்துவமனைக்கு வராரு. சுற்றி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார், கோவை சிறைதான் உனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. கோவை சிறையில் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரால் எனக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, சிறைக்குள்ளேயே என்னை கொன்றுன்னு சொல்லி மிரட்டுறார், சமாதி கிட்டன்னு சொல்லி மிரட்டுறாருன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாங்க. பத்திரிக்கையாளர் முன்னாடி சுற்றி கிட்டத்தட்ட 50 காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அவருக்கு முன்னாடியே தன்னுடைய கருத்தை சவுக்கு சங்கர் வெளிப்படையாக எடுத்து வைக்கிறார். நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான், எந்த ஒரு கைதியாக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய குற்றம் செய்தாலுமே அவர்களை தட்டி கேட்பதற்கு, தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர காக்கி ட்ரெஸ் போட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த இடத்துலையுமே அதிகாரம் கிடையவே கிடையாது. அப்போ இன்றைக்கி யூடியூபர் சவுக்கு சங்கர் பேசும்போது ஊடகங்களை எடுத்து வலிமையாக கருத்துக்களாக, அதாவது அவங்களுக்கு இன்றைக்கி என்ன இருக்குது, வியூஸ் போகும், டிஆர்பி ரேட்டிங் கூடும். ஆனால் சவுக்கு சங்கர் அந்த வேன்லேருந்து இறங்கி அதே வேனில் ரிட்டன் போகிற வரைக்கும் லைவாக காட்டுவதற்கு பாலிமர் இருக்குது, புதிய தலைமுறை இருக்குது, தந்தி டிவி இருக்குது, சன் நியூஸ் இருக்குது, இப்படி பல செய்தி நிறுவனங்கள் இருக்குது. காரணம் இன்றைக்கி அவங்களுக்குலாம் கண்டென்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்தவங்க பதிவிடுறாங்க. ஆனால் நாளைக்கு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு சங்கரோ, இல்லை ஏதோ ஒரு கௌதமோ, இல்லை ஏதோ ஒரு சுரேஷுங்கிறவரோ போய் பாதிக்கப்பட்டால் பேசுவதற்கு கூட நாதி இருக்காது, பேச மாட்டாங்க. அப்போ ஒரு மிக பெரிதளவில் யூடியூப்பில் பேசக்கூடிய ஒருத்தர், சொல்லப்போனால் அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலுமே தன்னுடைய கருத்தை பொய்யோ போலியோ அல்லி நேரடியாக எடுத்து விட்டுருவார், எடுத்து தைரியமாக சொல்லிவார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியுமே என்னை செந்தில்குமார் கொடுமைப்படுத்தார், சித்திரவதைப்படுத்தார், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது கோவை சிறைன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறார். அவர் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க போலியாக தான் இருக்கும். அவர் சொல்கிறத தாண்டி அவர் எப்போதும் மனசு உண்மையை பேச மாட்டார். ஆனால் அவருக்கு அநீதி நடந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அநீதி நடந்திருக்கு. கை உடைக்கப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு, கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்னன்னா, தனக்கு அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் செய்வோம், எதோ நம்மளை கேட்பதற்கு யார் இருக்கா, யார் நம்மளை கேள்வி கேட்டுருவா, எடப்பாடி கேள்வி கேட்பாரா, இல்லை மற்ற கட்சிக்காரங்க நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களேங்கிற மெதப்பில் கண்ணு முன்னாடி அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது, கண்ணு முன்னாடி அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியாக கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைய நிலவரம். உண்மையிலே இன்றைய நிலவரம் இதுதான். அப்போ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர்
ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய ஒருத்தர், கருத்தை வலிமையாக எடுத்துக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கே இந்த நிலமைனா ஒரு பாமர மக்கள் ஏதோ ஒரு வழக்கில் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பால் ஊற்றிட வேண்டியதான். காவல் கதையர் என்ன பண்ணுறாங்க, போலி வழக்கை போட்டு, கஞ்சா வழக்கு, ஒரு பொம்பளை வழக்கு, ஏதோ வழக்கை போட்டு கண்ணு முன்னாடியே நம்ம எந்த விஷயத்தையுமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இந்த தமிழ் அரசு போய்கிட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், சவுக்கு சங்கர் கைது எல்லாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, சரியான ஒன்று தான், தப்பே கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய அநீதியை ஒருமித்த குரலில் நிறைய நண்பர்கள், நிறைய தோழர்கள், நிறைய பெரியவங்க பேசுகிறாங்க. நம்ம கடைகளுக்கெல்லாம் போகும்போது வெளிப்படையாக பேசுகிறாங்க, அரசு தெரிஞ்சவங்களும் கேட்குறாங்க, சவுக்கு சங்கருக்கு இவ்வளோகான் பண்ணக்கூடாது, குண்டாசு போடுறாங்க, வீட்டுக்கு போய் சீல் வைக்கிறாங்க, இப்போ என்னென்னா கையை உடச்சிருக்கிறாங்க. அதை நேரடியாக அவர் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக எதுவும் ட்ரைனிங் எதுவும் எடுக்கிறாங்களா, இல்லை இதற்கென்று ஒரு 3 ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் தெரியுமா, நான் சர்வாதிகாரி கூட மாறும் சொன்னார் தெரியுமா. நீங்கள் ஆல்ரெடி சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்க, இதை விட சர்வாதிகாரம் எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு வெளிப்படையாக தெரியுது அவர் மீது போட்ட எந்த போட்டிருக்கக்கூடிய கஞ்சா வழக்காக இருக்கட்டும், அப்படி அந்த வழக்குகள் முழுக்க சோடிக்கப்பட்ட வழக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவருக்கு நேரடியாக கை உடையப்பட்டிருக்கு. இன்னை வரைக்கும் எந்த நடுநிலைவாதிகளும் எந்த ஃபேக்ட் செக்கர்களும் செக் பண்ணி பேசவே மாட்டாங்க இதற்கெல்லாம் ஆனால் வன்னியரசுக்கு பேச வருவாங்க. வன்னியரசு பதிவில் ஒரு குரலில் போட்டோம்னா உடனே எடுத்து பதிவு போட வந்துடுவாங்க. இவர் கை உடைஞ்சப்பட்டிருக்க, நாளைக்கு இவருக்கு நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு, சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் தவறுன்னு சொல்லி விடுதலை பண்ணிருச்சு, சட்டத்துக்கு முன்னாடி தப்பு கிடையாதுன்ட்டு. இப்போ கையை உடஞ்சிருச்சு, அவன் கையை உடச்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கும் இந்த நீதிமன்றம்? எப்படி சட்டத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அநீதி, சோத்தில் சின்னதாக பூசணிக்காய் மறைச்சி வைக்க கேள்விப்பட்டிருப்போம், இவங்க பூசணிக்காய் தோட்டத்தையும் மறைக்க வைக்க ஒத்த பருக்க அரிசியில். எப்படி ஒரே ஒரு பெருக்கு அரிசியை வச்சு இந்த கண்ணை மூடிட்டோம்னா உலகமே இருட்டாயிரும்ல, அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிறது தான் செய்தியாக இருக்கணும், அதை தாண்டி எதுவுமே இந்த உலகத்துக்கு பேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த திமுக அரசு இருந்துக்கிட்டு இருக்கு. திமுக அரசு இதே லட்சணத்தில் போச்சுன்னா தமிழ்நாட்டில் பேசுவதற்கு இன்று யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் செஞ்சிலி வெள்ள அண்டா மாதிரி ஓடிட்டார் ஒரே ஓட்டமாக. அவருக்கு தெரியும் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வாங்க செஞ்சிலி வாங்கிக்கிட்டு இருந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் பேசுகிற மாதிரி உட்காந்து அனைவருக்கும் வணக்கம் இப்படி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருப்பார் செஞ்சிலி வேலு. அதை தெரிந்து கொண்டு தான் அனைத்து யூடியூப்பர்களும் நடுநிலைவாதிகள் பேசியிருந்தாங்களா 2021 முன்னகுட்டி. இன்றைக்கி முழுக்க செம்பு, அண்டா, குடம், ஈய பித்தல் சொல்லி மாறி போய்கிட்டே இருக்காங்க. இல்லை சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய வழக்கு தான் இன்றைக்கி செஞ்சிலி வேலு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், சந்திச்சிருப்பார் நேரத்துக்கு. ரொம்ப விவரமாக நாக்க நகண்டு ஓடிட்டார். சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதிமன்றம் தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போனா தான் நீதிமன்றத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்ணு முன்னாடி ஒரு யூடியூப்பரை பேசக்கூடிய ஒருத்தருக்கே கையை உடைச்சிருக்காங்கன்னா, பாமர மக்கள் எந்த சாதிய பின்புலமும் இல்லாமல் எந்த மத பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்கன்னா அவர்கள் சிறையை விட்டு வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையை தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பயமாக இருக்குது. மக்களுக்கு காவல்துறை நண்பன் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ காவல்துறை பார்த்தா பயப்படுற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. போலி வழக்குகள், போலியாக சித்தரிப்பு, போலியாக கதை எழுதுகிறாங்க, வெற்றிமாறனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு 3 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இதை விட ஒரு அப்பத்தமான விஷயம் எதுவுமே கிடையாது. சவுக்கு சங்கருக்கு அவர் வழக்கிற்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும், ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நல்ல நீதி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.